ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது பேசும்போது எனக்கு குளிர் நடங்குது. பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். எனக்கே என்னை பார்க்க காமெடியாக தான் இருந்துச்சு. ஏன்னா 2 நாள் நான் இப்படி தான் மூடிட்டு அலைகிறேன். அந்தளவுக்கு எங்கள் ஊரில் குளிர் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். புயல் டிட்டோ புயல் வந்ததுக்கு மழை கூட கம்மியாக தான் இருக்குது. ஒரு 3 நாள் தொடர்ந்து அடிச்சிட்டே இருக்கானா. ரொம்ப மழை இல்லை, ஆனால் குளிர் தாங்கவே முடியல. நிறைய எத்தனை சென்டிமீட்டரோ பதிவாயிருக்கான் குளிர் வந்து. அதுவும் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் தூத்துக்குடியில், திருச்செந்தூரில், அதுவும் காயல்பட்டினத்தில் வந்து ரொம்ப அதிகமான குளிர் அப்படின்னு சொல்லி நியூஸில் போட்டிருந்தாங்க. எப்போ முடியவே இல்லை. 2 நாள் இப்படி மூடிட்டே தான் அலைஞ்சிட்ருக்கோம். சின்ன பிள்ளைலேருந்து பெரிய ஆள்லேருந்து வயசானவங்க எல்லோரும் கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி காலைல வந்து நம்ம வீட்டில் இன்றைக்கி பார்த்து கேஸும் முடிஞ்சு போச்சா, சரின்னு சொல்லி கரண்ட் அடுப்புலேயே யூஸ் பண்ணியாச்சு. காலையிலே பிளாக் காஃபி போட்டு குடித்தேன். 10 மணிக்கு தான் அதுவுமே முழிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியல குளிரில். பாப்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 போரும் மூடிட்டு தூங்கிட்டு இருக்கா. மேலே மேலே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு அதுக்கு மேலே மூடி பிள்ளை படுத்துருக்கு. கடைசியில் ரொம்ப குளிர் தாங்க முடியல. இன்றைக்கி காலைல ஜேசி வந்து தீ மூடிட்டாங்க. ஊட்டியில் கொடைக்கானல்லாம் தீ மூட்டுவாங்களா, அது மாதிரி நம்மளும் தீ மூட்டி இன்றைக்கி இருப்போம், முட்டியில் சாமி அப்படின்னு சொல்லி தீ மூட்டினாங்க. பாப்பாலாம் ரொம்பவே முடியல, அப்படியே உட்காந்துட்டே இருக்குது. சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் ஜாமாங்க போனோம். இன்றைக்கி வந்து வெஜ் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ரொம்பவே சிம்பிளாக செய்யணும். அது ஒரு கேஸ் வேலையாக கரண்ட் அடுப்பில் தான் நம்ம செய்யணும். அப்படிங்கும்போது ஒரு குக்கர் மட்டும் தான் எனக்கு யூஸ் ஆகும் கரண்ட் அடுப்பில். அதை வச்சு முடிச்சுக்குவோம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை மட்டும் ஒரு சில்வர் பாத்திரம் வச்சு அவிய வச்சுட்டு அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணி செஞ்சேன். வெஜ் பிரியாணி சும்மா சிம்பிளாக தான் செஞ்சேன். நல்லா தான் இருந்துச்சு. வேறு வழி இல்லை, இந்த குளிருக்கும் மழைக்கும் வந்து ஏதோ ஒன்று சாப்பிடணுமே, சாப்பிட்டு உயிர் வாழணுமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு சாப்பிட்டேன். ஒரே ஒரு முட்டையை மட்டும் அவிச்சிட்டு ஊறுகாய் பாக்கெட் வச்சு அப்படியே சாப்பிட்டு மேனேஜ் பண்ணியாச்சு. நைட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரில. இந்த குளிர் நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. அப்புறமா வந்து மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே எல்லோரும் ப்ரே பண்ணிக்கிடுவோம். முக்கியமாக ஸ்ரீலங்காவுக்கு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிடுவோம். என்னோடய செல்லக்குட்டி டால்லாம் என்ன பண்ணுறானே தெரியல. எல்லோரும் சேஃபாக இருங்க மக்களே. ரொம்பவே கவலையாக இருக்குது. ஏன்னா நாங்களும் இந்த மாதிரிலாம் அவதிப்பட்டோம் போன புயல் டைமில். இப்போ மற்றவங்களாம் நியூஸில் பார்க்கும்போது ரொம்பவே கவலையாக இருக்குது. எல்லோரும் சேஃபாக இருங்க. நிறைய மழை தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்காதீங்க, பார்த்து கவனமாக இருங்க. முக்கியமாக குட்டீஸு, அப்புறம் வீட்டில் வளர்க்குற ஆடு மாடு எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கோங்க. பாய்.